ஓகே, இப்போ நம்ம கோல் மைன் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நேரம் வாய்ஸ் கொடுத்துக்க மாட்டேன், சாரி. நான் முதல்ல மைன் பண்ணது வந்து உட்டு, அதை 4 மாற்றிருப்பேன் பார்த்தீங்களா. அப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள்னு கிட்டேன். அந்த கிராஃப்டிங் டேபிளை வச்சா நம்ம இப்போ செய்ய போகிறோம். அது எல்லாத்தையுமே அதை வச்சு தான் செய்ய போகிறோம். அதில் வந்து பிக்காச்சு நான் முதல்ல இல்லைங்க, நான் காட்டுக்கிறேன். இதில் வந்து இங்கே 3 இடத்துலையும் இந்த 3 இடத்துலையும் இந்த உட்டை வைக்கணும். பிளாங்க்ஸ், சாரி, செரி பிளாங்க்ஸ், ஏதாவது உட்டு இருக்குது, ஏதாவது ஒரு உட்டை மைன் பண்ணி வைக்கலாம். எனக்கிட்ட இருந்தது செரினால அதை வச்சேன். அடுத்து ஸ்டிக்கர் இந்த 2 இடத்துலையும் வச்சு உட்டை 2 இடத்துல, சாரி 3 இடத்துல வச்சா என்னங்கட கிட்ட மாட்டேங்குது. ஐயோ, சாரி, இது அந்த உட்டு பிளாங்க்ஸ் தான் வேணும். இதை இப்போ காட்டு பாருங்க சார். இது வந்து ஹோய், ஐயோ தெரியாமல் எடுத்துட்டேன். இல்லைங்க, இப்போ கிராஃப்டிங் டேபிள் சைடில் நிறைய வந்திருக்கான். இது உட்டன் ஸ்வாடு, ஸ்டோன் ஸ்வாடு, இது உட்டன் ஆக்ஸ். நமக்கு இப்போ ஸ்டோன் ஆக்க வேணும், அதுக்காக காப்பிள் ஸ்டோன் இதை மைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைன் பண்ண காப்பிள் ஸ்டோன் இங்கே இருக்குதா 2, ஏன்னா 2 3 அப்போ தான் எடுத்துட்டேன். இப்போ எடுத்து இல்லை இப்படியே வேண்டாம், வச்சு பாருங்கோ பாருங்கோ, அது வந்துருச்சு பாருங்கோ. ஸ்பீடாகவே மைன் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, வீடியோக்கு மெயின் பிக்சரை இதாட்டேன். எனக்கு ஆட் செய்திடலாமா? ஆட் செய்துட்டேன். இப்போ நம்ம உட்டை மைன் பண்ணி ஒரு சின்ன வீடு கட்டிட்டு இப்போ முடிச்சிடும். இப்போ ஐயோ, ஏதோ ஒரு உட்டை கிட்ட இருந்துச்சு, அதை செடி ப்ளவுஸ் இதை சின்ன தெரியுது. இந்த கிட்ட இதா பார்த்தீங்களா, ஸ்பீடாக மாட்டுறது. எவ்வளோ நேரம் ஆகும் இருக்காங்க. இப்போ நம்ம உட்டில் வீடு கட்டினா அதெல்லாம் அடுத்து கட்டிக்கலாம். இப்போ நம்ம கேவ் பண்ண போனால் கேவ் ஆக்காது, அதுக்கெல்லாம் போகணுமெங்க ரொம்ப இது. இப்போ என்னால் யூஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் ஓகே ஓகே ரைட். இப்போ போகலாம். இது மாடு அடிச்சு நமக்கு எதாவது மீட்டு கட்டலாம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், இனி லெதர் கட்டலாம். ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டணும். முதல் விஷயம் ஃபெதர் கிட்டோம். அடுத்து ரா சிக்கன் எல்லாம் சமைக்கணும். முக்கியமாக நமக்கு தேவை வேண்டியது இந்த ஆடை. ஒரு ஆடை கொண்டுட்டு இதாகும் சாதா வுட் இல்லை, நிறைய இதாக வுட் உண்டு. உங்களுக்கு கிட்ட கிட்ட வுட்டாக எடுத்துக்கலாம். இப்படி நம்ம 3 ஆடை கண்டிப்பாக நம்ம சாவடிச்சே ஆகணும், இல்லைங்க நைட்டு ஓடாது. இப்போ 2வது ஆடையும் கொண்டுட்டேன்னா இனி ஒரே ஒரு ஆடு கட்டி ஒரு சின்ன ஷெல்டர் சைடாக காம்பவுண்ட் மாதிரி செய்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். கிட்டடிச்சு இவ்வளோ ஸ்பீடாக கிட்டணும்னு நினைக்கல. வீடியோ எடுத்து இதுக்கு முன்னாடி விளாடுனேன், எனக்கு சுத்தம் எங்கே பாருங்களேன். இப்போ நம்ம சும்மா வச்சுக்கோங்க. முதல்ல இது சும்மா ட்ரெய்லர் மாதிரி வரணுங்கிறது தான் எனக்கு ஐடியா. அடுத்து நம்ம உட்டில் கட்டண வேண்டாங்க, ரொம்ப ரிஸ்க்காக அப்படி இருக்குது. இப்போதைக்கு ஒரு ஷவல் செய்திடலாம். ஷவலுக்கு 2 ஒரு காபிள் ஸ்டோன், 2 பிக்கெட் தான். ஓகே, இப்போ கையில் எல்லா டேட் இதாக டேட்டு எல்லாத்தையும் இருக்குது. ஷவல் ஈஸியாக இருக்கலாம். ஷவல்
நான் ஏன் எந்த ட்ராகன் ஏதாவது இதில் பார்க்கலான்னு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். அதுக்கு பேர் என்னது, எந்த கேமிங் சேனல் அதை வைப்பேன். ஏன்னா மைண்ட் கிராஃப்டில் அதுக்கு ஓல்டு வச்சுக்கோங்களேன். அயன் ஃபார்ம் இதில் கட்ட முடியாது, ஆனால் மிச்ச க்ரீப்பர் ஃபார்ம் எல்லாம் கட்டலான்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஓல்டு வெர்ஷன் வந்து அயன் ஃபார்ம் க்ரீப்பர் ஃபார்ம் அப்படி இல்லை பெரிய ஃபார்ம் கட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய டாக்டரானுங்க. நான் இப்போ லைட் மாதிரி கேட்டுருக்கேன். போர் வச்சா சொல்லுவாங்க, இன்னைக்கு கரெக்டாக கேட்டுடலாம். ஓகேவா? உங்களுக்கு கமெண்ட்ரி பிடிக்குதான்னு புரியுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். நமக்கு தான் ஆடுக்கு நிறைய கிட்டாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் மாடும் கிட்டிச்சா லெதர் கிட்டிச்சுங்க. இந்த லெதர் லெதர் இது ஆர்மர் எல்லாம் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு ரொம்ப பவர் இருக்காது. இப்போ நம்ம மைண்ட் பண்ண எல்லா டாட்டு 45 டாட் இருக்குது. ஒரு ஸ்டாக்கில் 64 மூட்டை வரும். இப்போ ஒரு சின்ன ஷெல்டர் இப்போதைக்கு நான் ரொம்ப சின்னதாக தான் கட்ட போவேன். 1 2 3 4 1 2 3 4 5 6 இப்படி கட்டிட்டுமா. கட்டிட்டு கீழே எடுத்து இதை கவர் பண்ணிவிட்டு இல்லை 3 மேலே கட்டினா. அதுக்காக என்ன ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறேன், என்னாச்சு? இல்லைங்க, ஜம்ப் பண்ண முடியுங்க. ஜம்ப் பண்ணுறேன். ஓ, இதனால தான் ஜம்ப் பண்ண முடியும். எங்கள் வீட்டுக்கு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து என்ன? ஓகே. 5 5 இங்கே 1 5 5 5 5 இப்போ நான் கெட்டது எல்லாமே நைட்டில் சாம்பிஸ் கிட்ட தப்பிக்கணுங்க. அதோட இது எல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப லைவாக ஆகிட்ருக்கேன். ஓகே, அடங் இதில் கண்டுக்காதீங்க. அரபிக் லாங்குவேஜில் வருது. இருட்டது பார்த்தீங்களா? இப்படி இருட்டனாலாக்க நமக்கு டேஞ்சர். இப்போ இருட்டுச்சுங்க. நடுவில் சாம்பி கீம்பி கோம்பி அப்படி நிறைய வரும். அதை அப்போ நம்ம பெட்டு செய்யணும். அதுக்காக பெட்டு செய்யக்காக 3 உள்ள எடுத்தேன். 3 இல்லை 4 எடுத்துட்டேன். ஆடுகள் எல்லாம் பாவம், ஏன்னா வேறு வழி இல்லையே. சர்வே ஆகணும், இங்கே வேறு வழி. 3 எடுத்துட்டேன்னா இப்போ 2 எடுத்தேன். ஏன்னா இந்த ஒன்று தேவையில்லை. அடுத்து ஐயோ சாரி, இதை எடுத்து இங்கே 3 வச்சா ஒரு பெட்டு கிட்ட அவ்வளோ. நான் ஒன்று தான் செய்ய முடியும். வந்துருச்சு. இப்போ நிறைய சாம்பி இல்லைங்க. சாம்பி நான் செத்துச்சுன்னா பார்த்தீங்களா? சாம்பி அங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா போகிற பார்த்தீங்களா? சாம்பி ஐயோ தப்பு அதோட க்ரீப்பர் அப்பாடி ப்ளீஸ் தூங்கிறாயே. நான் மட்டும் நாங்கள் சரி, ரொம்ப ஓரம் நடிக்கல. ஏன்னா கொஞ்சம் பாய்சனு. ஏன்னா ஒரு மீட்டு தருவாங்க. மீனா செத்துட்டேன். நமக்கு சாப்பாடு தேவைப்படும். சரி பார்த்தீங்களா? நம்ம கூட பிறகு திரும்ப வந்துட்டு இருக்குங்க. சரி
முடிச்சுக்கிட்டோம். இனி நம்ம வந்து இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அப்புறமா என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இந்த 2-3 சீன் எல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, கால் தெலும்பியாச்சு இப்போதைக்கு. சரி, அப்போ நம்ம இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் என்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, டாடா. இது கொஞ்சம் தகராறு.